இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் மகாகவி பாரதி. தனியொரு மனிதனுக்கு உணவளிப்பதே அத்துணை சிறந்தது எனும் போது இந்த ஜகத்திற்கே உணவளிக்கும் தொழிலை செய்யும் விவசாயிகளின் சிறப்பை எவ்வாறு கூறுவது? அத்துணை மாண்புமிக்க விவசாயிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அவையோருக்கு வணக்கம். என் பெயர் H.A. பிரணிதா மல்லீஸ்வரி. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வேளாண்மையும் சுற்றுச்சூழலும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருக்குறள் தொடங்கி, எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் என கேட்கும் சமகால கவிஞர் வரை உழவினை போற்றாதவர் இல்லை எனும் போதே வேளாண்மையின் சிறப்பை நாம் அறியலாம். ஆனால் எவ்வகையான வேளாண்மை சிறந்தது? நமது தலைப்பே இதற்கு விடையும் தந்துவிடுகிறது. ஆம், மண்ணில் வாழும் நுண்ணுயிர் முதல் உணவை உற்பத்தி செய்து உண்ணும் மனிதன் வரை யாருக்கும் தீங்கிழைக்காத, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வேளாண்மையே சிறந்தது. அப்படி இருக்க கனியிருப்ப காய்க்க வந்தற்று என இயற்கை வேளாண்மையை விட்டு செயற்கை வேளாண்மையை நாடி செல்ல காரணம் என்ன? இதற்கு விடைகாண ஒரு 150 ஆண்டுகள் நம் வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி சுழற்ற வேண்டியிருக்கும். ஆண்டு 1876. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னை என்று யானை கட்டி போரடித்த நம் நாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அலட்சிய ஆட்சியினாலும் கட்டற்ற பொருளாதார கொள்கையினாலும் தலைவிரித்தாடியது மதராச பஞ்சம். இதனைத் தொடர்ந்து 1943 வங்காள பஞ்சம். ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்கிறார் வள்ளுவர். நம் நாட்டிலோ பசிப்பிணியால் மாண்டவர் மட்டுமே 30 லட்சம் பேர். இது வெறும் கணக்கில் வந்தவை மட்டுமே. இந்நிலையில் 1960களில் டாக்டர் M.S. சுவாமிநாதன் தலைமையில் உருவானது பசுமை புரட்சி திட்டம். மிக குறுகிய கால சாகுபடி பயிர்கள் மூலம் அதிக விளைச்சல் பெற்று கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளில் தன்னிறைவையும் தாண்டி ஏற்றுமதியும் செய்ய தொடங்கினோம். அத்தியாவசியத்திற்காக கலப்பின விதைகளை பயன்படுத்த தொடங்கிய நாம் இன்று வசதிக்காகவும் வணிக ரீதியாகவும் உண்ணும் உணவு அனைத்துமே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கலப்பின விதைகளானது வேதனை மிச்சம். இவை மட்டுமா? பூச்சிக்கொல்லிகள், செயற்கை உரங்கள், உரங்களை தயாரிக்க பெருகி வரும் தொழிற்சாலைகள், தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவுகள், தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களான ஹைட்ரோ கார்பன் போன்றவற்றிற்காக விவசாய நிலங்களை அழித்தல் என சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் காரணிகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. சென்ற ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நமது சென்னை எண்ணூரில் உரத் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கசிவால் மக்கள் அவதிக்குள்ளானதை அவ்வளவு சீக்கிரம் நாம் மறந்துவிட முடியாது. இது நாம் வீழ்த்துக் கொள்ள வேண்டிய தருணம். இன்னுமோர் பசுமை புரட்சி உருவாக வேண்டும். அது இழந்து நம் இயற்கை வளங்களை மீட்டெடுக்க ஐயா நம்மாழ்வாரின் வழிகாட்டுதல் படி இயற்கை வேளாண்மையாய் அமைய வேண்டும். விதையில்லா பழங்கள் வேண்டும். பூச்சிக்கொல்லி இல்லா விவசாயம் வேண்டும். வேதியியல் உரங்கள் வேண்டாம். உயிர்மச்சத்துள்ள வீட்டு கழிவுகள் உரங்களாகட்டும். உணவே மருந்து. இது நம் பண்டைய தமிழர் மரபு. உணவை உண்பதனாலே மருந்தை தேடிச் செல்லும் அவலங்கள் இனி நீங்கட்டும். விவசாயி என்றாலே நலிவடைந்தோர் என்ற நிலை மாறட்டும். பொருளாதாரத்திலும் அவர் கை ஓங்கட்டும். மருத்துவர், பொறியாளர், மாவட்ட ஆட்சியர் என நீளும் விருப்பப்பட்டியலில் விவசாயியும் கம்பீரமாய் வீற்றிருக்கட்டும். முழுமையான இயற்கை விவசாயத்தில் இந்தியாவின் முதல் மாநிலம் சிக்கிம். இவ்வரிசையில் தமிழ்நாடும் சேரட்டும்.